நீங்க சொல்ற டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க, இப்ப பேசுங்க. அவர் வந்து 100% சக்சஸ் சொல்ல சொல்லுங்க. இப்போ எல்லாமே ரொம்ப இயல்பா மாறிட்டு, இதெல்லாம் வந்து என்ன இயல்பா மாறிட்டு என்னையா சொல்ல வர நீ? சரி சொல்லிட்டா சொல்லுங்க சொல்லிட்டா நீங்க போறீங்க. Get him online. ஆஸ்பத்திரி திறந்தாங்க, நிறைய ஆஸ்பத்திரி இருக்குன்னு போய் பாத்துருவோம். என்ன இப்ப நான் கோபிநாத் சார் எனக்கு தெரியும், அவர் நம்பர் எனக்கு தெரியாது. ஓகேவா? இந்த வேலை தானே வேணாங்கிறது. இப்போ நீங்க அவர் போன் நம்பர் தெரியல, விட்டுருங்க. அந்த டாக்டர் பேரை சொல்லுங்க, டீமை நான் ஃபாலோ பண்ண சொல்றேன். இன்டர்நேஷனல் லெவல் அண்ணாச்சிக்கு கனெக்ஷன் இருக்குல்ல, நீ மலேசியாவுக்கு போனாலும் சரி, மக்கானாலும் உன தூக்கிடும்ல. நான் கையோட கூட்டு போறேன் சார். என்ன சார் ரகசியமா, என்ன இரிடியம் வாங்கி தரீங்க எங்களுக்கு? இரிட்டேட் பண்ணாத. அந்த டாக்டர் பேரை சொல்லுங்க. அந்த டாக்டர் பேரு இப்ப எனக்கு கிட்ட இல்ல சார். அதான் ஆமா, அவ பேர் என்னடா? தெரியாது. தெரியாதா? அவ பேர் கூட தெரியல, எப்படிடா? அவர் நம்பர் இல்ல, டாக்டர் பேர் தெரியாது. கையோட கூட்டு போறேன்னு சொல்றீங்களே, எங்க கூட்டு போவீங்க? அந்த ஏரியா சொல்லுங்க. சரி, வீடு எங்க இருக்கு? தெரியாது. டே, அவ எந்த ஊர்னாவது தெரியுமா? அதுவும் தெரியாது. அது இன்னொருத்தருக்கு தெரியும் சார். அது இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத. தெரியாது. அந்த டாக்டர் தெரியல, போன் நம்பர் தெரியல, ஏரியா தெரியல, 10வதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு அவர் தெரிஞ்சவரா இருக்கார். இவ்வளவுதான் உங்களுக்கு அவரை பத்தி தெரியும். அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்சஸ் ஆயிருக்கு. அவ்வளவுதான் தெரியும். அவர் பேரை சொல்லுங்க. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? ஒருத்தருக்கு சார் போன போடுங்க. அவர் நம்பர் இல்ல சார். வந்தேன்னு வச்சுக்க, தண்ணிக்குள்ள தூக்கி போட்டு அமுக்கி கல்ல தலையில போட்டு கொண்டு விடுற ஆஸ்கல். இது என்ன மனநிலை? இது என்ன மனநிலை? கொஞ்சமாவது கருணை வேணாமா? கொஞ்சமாவது வழி தெரிய வேணாமா? ஒரு எவ்வளவு சிரமம் தெரியுமா? பக்கத்துல நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. சில கேள்விகள் எப்பொழுதும் பெண்களை நோக்கி எழுப்பப்படுது. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணாம். ஒரு குழந்தை இல்ல அந்த ஒரு கப்பலுக்கு அப்படின்னா என்னென்ன மாதிரியான அட்வைஸ்லாம் ஐடியாலாம் கொடுப்பீங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். ஏப்பா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பேன். அதுக்கு அவங்க சொல்ற பதிலே எனக்கு தெரிஞ்சிரும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு. எல்லாம் எனக்கு மட்டும் தான் தெரியும். கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு. வயசு இருக்கும் போதே நம்ம வாரிசை உருவாக்கிடணும்ப்பா, அப்படி இல்லைன்னா நீ ரொம்ப கஷ்டப்படுவ அப்படின்னு நாசுக்கா சொல்லுவேன் நான். ஆமா அண்ணன், நீங்க ஐடியா மணி ஐடியா நம்ம கிட்ட டிப்போ கணக்கில் இருக்கு. இந்த பேட்டையில யாருக்கு என்ன ஆகணும்னாலும் இந்த மணி கிட்ட தான் வந்து ஐடியா கேட்பாங்க. நாட்டு வந்து சொல்லலாம், இல்ல இந்த கோயிலுக்கு போ, இந்த கோயிலுக்கு போனேன்னா உனக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நீ திருந்தவே மாட்டல. உன்னோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கு, ஏன் உனக்கு இன்னும் அந்த குழந்தை பாக்கியம் வரல? முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. இப்ப நைட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பாதாம் அந்த மாதிரி எடுத்துக்கோ. அட்வைஸ்லாம் கொடுக்காதுன்னா எனக்கு அட்வைஸும் பிடிக்காது, அட்வைஸ் பண்றவங்களையும் பிடிக்காது. I'll give some medical tips. நீங்க ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எங்கேயாவது போயிட்டு இருக்கீங்களான்னு கேட்பேன். வீட்டுக்கு போய் கண்ணாடியை பார்த்து உனக்கு நீயே அட்வைஸ் பண்ணிக்கோ, இனி யாருக்கும் அட்வைஸ் பண்ண கூடாதுன்னு. நீங்க ஸ்ட்ரெஸ் இல்லாம இருங்க, ஹாப்பியா இருங்க அப்படின்னு அடுத்த அட்வைஸ் கொடுப்பேன். யோகா கண்டிப்பா பண்ணுங்கன்னு. தோல்ல துண்ட போட்டு எப்பப்பார் ஊருக்குள்ள பஞ்சாயத்து பண்ணி சார் அவுட்டிங் போக சொல்லுவேன், ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லுவேன், ஸ்ட்ரெஸ் இல்லாம ஹாப்பியா லைஃபை மூவ் பண்ணணும்னு சொல்லுவேன். ஒண்ணும் சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. இந்த மாதிரி ஒரு கேள்வி 4 கேள்வி 40 கேள்வி ஆகுறப்பதான் உச்சக்கட்டமா ஸ்ட்ரெஸ்ஸே வருது. தெரிகிறதா? பெண் சம்பந்தப்பட்டதான் பேசுவாங்க. ஒரு ஆண் கிட்ட இந்த கேள்வி எப்பவுமே எழறதே கிடையாது. அதானே உலக வழக்கம். ஆண் கிட்ட போய் உங்க ஸ்பெர்ம் கவுண்ட் எப்படி இருக்கு, உங்க மொட்டிலிட்டி ரேட் எப்படி இருக்குன்னு ஒரு ஆண் கிட்ட கேட்கவே முடியாது. யாரும் இதுன்னு கேட்டு கூட இருக்க மாட்டாங்க. இட் இஸ் மை பிரைவேட் மேட்டர், அதெல்லாம் கேட்க கூடாது, ரொம்ப தப்பு. ஆனா ஒரு பெண் கிட்ட போயிட்டு ஈஸியா கேட்பாங்க. சும்மா நான் கேட்டோமா? ஏன் அநாகரிகத்தின் ஒரு உச்சமா தான் நான் நினைக்கிறேன். வெக்கமா இல்ல? நீ எல்லாம் ஏன் சட்டி போட்டு பேண்ட் போற? பேண்ட போட்டு சட்டி போட வேண்டியதானே? நமக்கான பொருளாதாரம் அந்த இடத்துல இல்லாத பட்சத்துல இதெல்லாமே இரிட்டேட்டிங்கா இருக்கு. இவனுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணலாம் பார்த்தா அவன் நமக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போறானே. 3வது வருஷத்துல எங்க பாட்டி கேட்ட கேள்வி, அந்த பொண்ணுக்கு குழந்தை இல்லைன்னா நீ வேற கல்யாணம் பண்ணிக்கோ. ஆசைப்படுற அளவுக்கு எனக்கு அதிர்ஷ்டம் இல்லைனா வாழ்க்கையில சந்தோஷமா தான் இருக்கிறேன். இவங்க கேட்கற கேள்விதான் எங்களுக்கு மனசு ரொம்ப காயப்படுது. ஐயோ, இவன் வாயெல்லாம் என்ன வாயால டைம் பாமா அணுகுண்டு தோத்துரும்டா உங்க வாய்க்கு. நம்ம ஒரு விசேஷத்துல பார்த்தா கரெக்டா கேட்பாங்க, என்ன எதுவும் விசேஷம் இல்லையா? உங்களுக்கு வேற வேலையே கிடையாதுங்க. வேலை இருந்தா நான் ஏன்னா அதெல்லாம் பண்ண போறேன். அப்ப அந்த இடத்துல அங்க கேட்கற அவங்க மனசு காயப்படுதுன்னு யாருமே புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஒரு சின்ன வார்த்தை தான் சொல்லிட்டா கூட ரொம்ப டவுன் ஆயிடுவேன். அதே யோசிச்சுட்டு அதே ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன். அந்த குழந்தை இருந்தா சந்தோஷப்பட போறது முதல்ல யாரு? நானும் என் ஒய்ஃப் தானே. இது கூடயா உனக்கு தெரியாது? நீங்க இன்னைக்கு கேட்டுட்டு போயிடுவீங்க. என் முன்னாடி எனக்கு கஷ்டப்படும் போது தான் எனக்கு தான் தெரியும் அந்த வேதனை. அவங்களுக்கு தெரியாது, அவங்க கேள்வி கேட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போயினா அணைக்கிறது யாரு? இந்த மாதிரி வர்றவங்க இந்த டாக்டர்கிட்ட போ, இதை பண்ணு அதை பண்ணு,
எங்களை போட்டு திணிக்கிறாங்க. ஏன் அது அவரு இந்த கோயிலுக்கு போய் தொட்டில் கட்டு, இந்த கோயிலுக்கு போய் மண் சோறு சாப்பிடுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் பண்ணேன், ஒரு பிரயோஜனமும் இல்ல. நாங்க சொந்த பந்தங்கள் கேட்காம வேற யார் வந்து கேட்பாங்க? ஊத்தும் சிக்க மாட்டேங்கிறானே, அட்வைஸ் பண்ணி அவன் நான் இப்ப யாருக்கு பண்றது? எங்க நிலைமையில இருந்து பார்த்தாதான் அதோட வலி தெரியும். கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி. இப்ப புரியுதா? சம்பந்தமே இல்லாத கேள்வி நீயும் கேக்குற. கேள்வி கேட்கறது ஈஸி, ஒவ்வொரு கேள்விக்கும் யோசிச்சு பதில் சொல்ல முடியாது. ட்ரீட்மெண்ட் முடிச்சு அடுத்த ட்ரீட்மெண்ட் ஒருத்தன் IVF சைக்கிள் போகணும்னாவே அவன் 2.5 லட்ச ரூபாய் ஏற்பாடு பண்ணணும்னா அவனுக்கு அவ்வளவு பெரிய ப்ராசஸ். கிட்ட காசு இல்ல. அதுல வந்து அவன் அண்டர்கோ பண்ற எமோஷனல் ஸ்ட்ரெஸ், பிசிக்கல் ஸ்ட்ரெஸ், பினான்சியல் ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருக்கு. இது வந்து புரியுதா? உங்ககிட்ட நாங்க என்ன கேக்குறோம்? ஏன் குழந்தை இல்ல, சீக்கிரம் குழந்தை பெத்துக்கங்க, அதுக்கு இந்த மருந்து சாப்பிடுங்கன்னு சொல்றோம். அப்படி உங்ககிட்ட என்ன கேட்டோம்? ஒரு குழந்தை தானே கேட்டோம். உண்மையா சொல்றேன், நீங்க அக்கறையோட தான் சொல்றீங்க. ஆனா அவங்களுக்கு அது காயப்படுதுன்னு உங்களுக்கு ஒரு நாள் கூட புரிஞ்சுக்கிறதே கிடையாது. நீங்க இவ்வளவு வருஷமா குழந்தை இல்லையேன்னு கஷ்டப்பட்டதை விட இந்த வீட்டுல நான் கஷ்டப்பட்டது தான் அதிகம். அந்த அக்கறை எங்க கிட்ட கேளுங்கன்றேன். ஏன் ஒய்ஃப் கிட்ட கேக்குறீங்க? என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லி புரிய வைக்கிறேன்றேன். பொண்ணுக்காக தியாகம் பண்றியா நீங்க? சில விஷயங்களை வந்து நம்ம டைரக்டா போய் ஜென்ஸ் கிட்ட பேச முடியாது. அந்த லேடிஸ் கிட்ட தான் நெளிவு சுழிவா பேச முடியும். ஏற்கனவே போதும் போதுன்ற அளவுக்கு வலி அனுபவிச்சிருப்பா, போதா குறைக்கு நம்ம பங்குக்கும் வலியை கொடுப்போம். அதுதான் இன்னைக்கும் நம்மளோட இயல்பா இருக்குது. ஏன்ப்பா இவ்வளவு லேட் ஆச்சுன்னு சொல்லி இவ்வளவு இத்தனை 2 வருஷம் ஆகுது குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லி நான் கேக்குறேன். உனக்குலாம் ஒரு 6-7 மாசம் ஆகும் போகுது. 6-7 மாசம் தானே பெரியப்பா இருக்கு. 6-7 மாசம் ஆயிடுச்சு அவனுக்கு. இப்ப நான் அம்மா, நீங்க பையன், அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? பெருமை பேசாம இருன்னுவீங்க. இதே நான் என் வேலையை பாக்குறேன், நீ உன் வேலையை பாரு. இதே மருமகன்னா எப்பா ஏன் இப்படி இவ்வளவு நாள் தள்ளி போயிட்டு இருக்கு? ஏன் அவன் எது மாத்திரை கத்திர சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? சொன்னா உடனே பொத்துக்கிட்டு வந்துருமே அழுக. அழுது எஸ்கேப் ஆகணும் நினைச்சா ஒன்றும். ஏன் சீக்கிரம் பெத்துக்க கூடாது? அவன்கிட்ட பேச முடியாது. போனா வேலை பார்க்கறேன், சீ தூண்கிட்டு இருப்பேன் அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட தான் பேச முடியும். சொல்லுடாமா, சொல்லு கண்ணா. நீங்க பெத்த புள்ள, உங்க புள்ளைய உரிமையோட நீங்க வந்து பதில் சொல்லலாம், எல்லாத்தையுமே சொல்லலாமே. ஏன் அந்த உலகத்துல இருந்து வெளியே வர மாட்டீங்க? எத்தனை தடவை உங்க மருமகளை கேட்டிருக்கீங்க? ஒரு தடவையாவது உங்க பையனை கேட்டிருக்கீங்களா? ஒரு செகண்ட் பா, நீ வேலைக்கு போற என் புள்ள, நீ வந்து மனசு பாதிக்க கூடாது, நீ வேலைக்கு போற இடத்துல நிம்மதியா சந்தோஷமா போயிட்டு வரணும். என் மருமகிட்ட தான் கேட்க முடியும். உங்க மருமக மனசு பாதிச்சா பரவாயில்லையா? ஏதாவது விசேஷம் உண்டான்னு கேக்குறது. வெளியில போனா ஒண்ணு இல்லையான்னு கேக்குறது. ஏதோ ஒரு டாக்டர், ஏதோ ஒரு ஹாஸ்பிடல், எப்படியோ உங்களுக்கு குழந்தை பிறந்தா போதும், அவ்வளவுதானே. ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் சைக்கிள் என்ன சொல்லுங்க பாப்போம். இந்த சைக்கிள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே அவங்க கிட்ட பேசணுமா? சாப்பிட்டீங்களான்னு கேட்டா நீ சமையல்காரனான்னு கேட்க வரீங்க. நீங்க யாரு கேட்டாலும் நான் அப்படித்தான் சொல்லுவேன். ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ன்றது குழந்தைகளுக்காக நீங்க நிறைய டாக்டர்ஸ் பாக்குறீங்க. ஆளை பார்த்தா காஸ்ட்லியா இருக்கும், காமன் சென்ஸ் கம்மியா இருக்கானே. ஃபெர்டிலிட்டி டாக்டர் நீங்க சஜஸ்ட் பண்றீங்கன்னா அதோட பேசிக் என்னன்னு உங்களுக்கு தெரியணும்ல. நான் எதுக்கு அதெல்லாம் தேவையில்லாம உங்க பக்கத்துல இருக்கவங்க 100 எடுக்கல, நான் என் பக்கத்துல இருக்கவங்க 100 எடுத்தா நான் நம்ப மாட்டீங்களா? ரொம்ப என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. சும்மா மெடிக்கல் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. நீங்க அவர் எதுவுமே நம்ப மாட்டாரு. ஆமா, நீங்க பேசுறது அப்படிதான் இருக்கு. மாறி சொல்லவாரி போயிலாம் பஞ்சாயத்து பண்ண கூப்பிடாதீங்க. என்ன மென்டல் ட்ராமாவை அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டே இருக்காரு. அதோட டிராவல் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆளுக்கு அதை பத்தி தெரியுமா? இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கா? என்ன நீங்க தயாருன்னு சொல்லிட்டீங்க, ஆனா 8வது ஆளா ஒரு ஆளை பாத்துட்டு வாங்க. நான் கெஞ்சுறேன் உங்ககிட்ட. திரும்ப பேசுற நீ. டிஎன்சி பண்ணணும்னு சொன்னாங்க, பண்ணோம். பயாப்ஸ் எடுத்து மும்பைக்கு டெல்லிக்கு அனுப்புவாங்க. டாக்டர், இன்ஸ்பெக்டர் பொண்ணுக்கு எல்லா செக்கப்பும் பண்ணியாச்சு, இந்தாங்க ரிப்போர்ட். இந்த கட்டியை வந்து கேன்சரா இல்லையான்னு செக் பண்ணி பாக்குறதுக்கு அனுப்புவாங்க. ஸ்பைனல் கார்டு எல்லாத்துலயுமே கேன்சர் டீப்பா அட்டாக் ஆயிருக்கு. 3 மாசம் கழிச்சு என் ஒய்ஃபுக்கு கேன்சர்னு ரிப்போர்ட் இருந்துச்சு. அந்த பொண்ணுக்கு கேன்சர் இருக்கிற விஷயத்தை அவகிட்ட சொல்ல வேண்டாம், பாவம் ஃபீல் பண்ணுவாங்க. வாழ்க்கையே போச்சுன்னு பிறண்டு அங்கே அழுதோவ. சம்சாரம் போனா சகலமும் போச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த ரிப்போர்ட்டை திரும்ப நம்ம எடுத்து பாப்போன்னு அந்த ரிப்போர்ட் என் கைக்கு வந்தது. என் உயிரே அப்பதான் வந்தது. என்ன பொறுத்த வரைக்கும் காயும் தெய்வம் தான், கொஞ்சம் அதிகம் தெய்வம் தான். அந்த ஒரு கேள்வியில இருந்து வெளில கொண்டு வரதுக்கே நமக்கு 2-3 டேஸ் ஆயிடுச்சு சார். நான் நினைச்சாலும் வெளியே வர முடியாதுடா. ஒரு பொண்ணு கிட்ட போய் ஏன் குழந்தை இல்லைன்னு அவகிட்ட பதில் இல்ல. ஆக்சுவலா அதான் உண்மை. நிறுத்து, நீ கேக்குற எந்த கேள்விக்கும் என்கிட்ட பதில் இல்ல. ஒரு பொண்ணு கிட்ட போய் ஏன் குழந்தை இல்லைன்னா அவ என்ன சொல்லுவா? அவகிட்ட அதுக்கு அந்த கேள்விக்கான பதில் கிடையாது. கோபமா வருது, எரிச்சலா வருது. பதில் தெரியாத இல்ல அவளுக்கே தெரியாத ஒரு கேள்விக்கு திரும்ப ஏன் கேட்டுட்டு இருக்கீங்க? அவன் யோசிச்சு அவன் நாசமா போறான்டி. ஒரு குழந்தைய தத்தெடுத்து ஏன் நமக்கு ஒரு குழந்தைய தத்தெடுத்து வச்சுட்டா ஏன் நீங்க கேட்க மாட்டீங்க? இல்ல சும்மா போய ஆள் இருக்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் சொல்லுவியா? இல்ல அம்மா, நீங்க எல்லாருமே என்னன்னா அடுத்தவன் பிரச்சனை தானேன்ட்டு அட்வைஸா அள்ளி தெளிக்கிறீங்க. வாய் இருக்குதுன்னு பேசக்கூடாது. ஆமா, நெல்லு போட்டா நெல்லு முளைச்சுக்க, சொல்லு போட்டா சொல்லு முளைச்சுக்க. குழந்தை பெத்துக்கிறதுங்கிறது எவ்வளவு பர்சனலான விஷயமோ அது போல தத்தெடுத்துக்கிறதுங்கிறதும் பர்சனலான விஷயம் தான். நானாவே இருந்துட்டு போறேன், என்ன விட்டு
ஏன் நான் குழந்தை இல்லாம இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டார். அதை யாருமே அட்ரஸ் பண்ணல. வேற எதுவும் தேவையில்லை, நீ மட்டும் போதும். குழந்தை பிறந்தவங்க அந்த பிரசவ வலி மட்டும்தான். ஒவ்வொரு மாசமும் அந்த 30 நாள் முடிஞ்சு ஒரு நாள் தள்ளி போயிருந்தாலும் அவங்க படுற கஷ்டம் இருக்குல்ல சார், அது ஒரு நாள் கூட யாருக்கும் எந்த தப்பும் நினைச்சதே இல்லையே. 3 மாசம் 4 மாசம் கேட்டா தைராய்டு பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க. எடுத்து பார்த்தா அந்த ரிப்போர்ட் இருக்காது, அந்த கோடு தெரியாது. அதனால இந்த 1 வருஷமா ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் ஆசைப்பட்டு கேட்ட ஒரே விஷயம் இது மட்டும்தான். இது கூட எனக்கு கிடைக்க கூடாதா? இது மாதிரி இதுல ஆணின் வலி என்ன கூட கொஞ்ச நாள் தான் பழக்கம், என்ன எவ்வளவு நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. நைட்டு ஃபுல்லா தூக்கமே வராது. அந்த வேதனையெல்லாம் வெளியில சொல்றதுக்கு இல்ல. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. குடிக்காரனா இருப்பான், அவருக்கு பார்த்தா 4 பிள்ளைங்களா இருக்கும். அப்ப நம்ம எந்த கெட்ட பழக்கங்கள், நமக்கு ஏன் கடவுள் வந்து இந்த மாதிரி ஒரு குழந்தை இல்லாம ஏன் இவ்வளவு வேதனையை கொடுக்குறாரு? பிரம்மா எல்லாருக்கும் தலையில நேரா எழுதிருக்கான், எனக்கு கோணலா எழுதிட்டான். இந்த உலகத்துக்கிட்ட என்னது உங்களுக்கு எந்த விஷயத்த கத்தி சொல்லணும் போல உங்களுக்கு தோணும்? தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கடா, போதும்டா சாமின்ற மாதிரி ஒரு கத்தி சொல்லணும் தான் தோணும். ஓகே, எனக்காக யாரும் ஃபீல் பண்ண தேவையில்லை, என்ன விட்டுருங்க. கடவுளே, நாங்க அனுபவிக்கிற வேதனை எனக்கு அப்புறம் வர்ற ஜெனரேஷனுக்கு கொடுக்காத அந்த வேதனைய. என்னுடைய கஷ்டம் என் கூடயே போட்டோம். மருத்துவத்தை நீங்க காசாக்கி என் வேதனைய இன்னும் அதிகப்படுத்தாதீங்க. அவங்களோட குறைய பூர்த்தி செய்யற ஒரு மருத்துவ வளர்ச்சியை இந்த அளவுக்கு மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு யோசிக்கும் போது தான் ரொம்ப கவலையா இருக்கு. நீங்க எனக்கு நல்லது பண்றீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா எதுவுமே கேட்க வேண்டாம். மத்தவங்களை வேதனைப்படுத்தாத எந்த சந்தோஷமும் தப்பில்லை. மத்தவங்களை வேதனைப்படுத்துற ஒரு சின்ன ஸ்மைல் கூட தப்புதான். உங்களை பத்தி எல்லாம் பேசினப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு அழுகதா வந்துச்சு. நிறைய பேர் நிறைய கேட்டிருக்காங்க, ஆனா எனக்கு சப்போர்ட் வந்து என் வீட்டுக்கார் மட்டும்தான். இது வரைக்கும் என் கணவர் தான் வந்து எனக்கு சப்போர்ட்டா இருக்காரு. எனக்கு எல்லாமே என் ஒய்ஃப் தான், எல்லாமே என் ஒய்ஃப் தான் சொன்னாரு.